இப்போ நம்ம இந்த யூனிட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கூலும் லா. அப்போ கூலும்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ், ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸுக்கு இடையில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கலாம். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அகஸ்டின் டி கூலும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு லா கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அதாவது நியூட்டனோட லா மாதிரி. ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கிற ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜர் பார்ட்டிகல்ஸ். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஆறுன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸ், இதோட சார்ஜை வந்து Q1ன்னு எடுத்துக்கலாம், இதோட சார்ஜை வந்து Q2ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஆர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அகஸ்டின் டி கூலும், ஃப்ரான்சிஸ் அகஸ்டின் டி கூலும்ங்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு லா கொடுக்குறாரு. அந்த லா என்ன அப்படின்னா, இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தியர் சார்ஜஸ். அதாவது எப்படி நியூட்டன்ஸ் லால நம்ம சொல்லுவோம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் தியர் சார்ஜ் வேல்யூஸ், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வேல்யூஸ். அண்ட் the force is inversely proportional to square of distance between them. ஓகேவா? அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் K. அப்போ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். அப்போ F இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். அப்போ இந்த Kங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது கூலும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கூலும் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அது எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 1/4/ε0. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹. ஓகேவா? அப்போ இந்த கூலும் கான்ஸ்டன்டோட யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்தே கொண்டு வரலாம். நம்மளுக்கு தெரியும், இப்போ கேவோட யூனிட் வேணும். அப்போ K இஸ் ஈக்குவல் டு FR² டிவைடட் பை Q ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா Q1 Q2 ரெண்டும் சேம் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது Q ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸுக்கான யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கான யூனிட் மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை சார்ஜுக்கான யூனிட் கூலும். அப்போ என்ன வரும், C ஸ்கொயர். அப்போ இதுக்கான யூனிட் என்ன வரும், Nm² C⁻². அப்போ இதோட நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளவு, 9 × 10⁹. ஓகேவா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இருக்குது, அது வந்து எப்சிலன்0. அப்போ இந்த எப்சிலன்0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இதை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பற்றி படிக்கும்போது இது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம், இந்த எப்சிலன்0 அப்படிங்கிறது. அப்போ இந்த எப்சிலன்0 அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் ஒரு மீடியம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மீடியம் இதில் ஒரு ஃபேக்டர். ஆனால் இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் மீடியம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் எங்கே இருந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ண போகிறதில்ல, ஃபோர்ஸஸோட வேல்யூவில் எந்த மாற்றம் இருக்க போகிறதில்ல. பட் சார்ஜஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற மீடியத்தை பொறுத்து அது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அப்போ அந்த மீடியம், அந்த சார்ஜு, அந்த ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு அது எவ்வளவு பெர்மிட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி. அல்லது இந்த பெர்மிட்டிவிட்டியை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் போலரைசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த போலரைசேஷன் பற்றி படிக்கும் பொழுது, கெப்பாசிட்டன்ஸ் பற்றி படிக்கும்போது இதையெல்லாம் நம்ம படிப்போம். அப்போ அந்த மீடியத்தில் இருக்கிற அந்த டைபோல்ஸ் அல்லது அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி போலரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், போலரைசபிலிட்டி. அதோட மெஷர் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெர்மிட்டிவிட்டிங்கிறது மெஷர் ஆஃப் போலரைசபிலிட்டி. அப்போ எப்சிலன்0 அப்படிங்கிறது வேக்கமோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ. அதுவே வேறு ஏதாவது ஒரு மீடியம் அந்த இடத்துல இருந்தால் அதை நம்ம எப்சிலான்னு சொல்லலாம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். அதுவே எப்சிலன்0னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த
வேக்கம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கத்தோட வேல்யூ வந்து நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8.85 இன்ட்டு 10⁻⁻12. சரி, இப்போ இதோட நியூமரிக்கல் வேல்யூ இது நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இதோட யூனிட் வந்து இதே மாதிரி ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா வந்து என்னது, c² n⁻⁻1 m⁻⁻2. இதே மாதிரி இந்த ஃபார்முலா இருக்குல்ல, f is equal to q1 q2 divided by 4/ε0 r². இதில் அந்த எப்சிலன்0ஓட இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது இங்கே கொண்டு வந்து எஃப்ஐ கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ மேலே c² வரும், கீழே n, இங்கே யாருக்கு பதிலாக அதோட யூனிட் m, அப்போ m², அப்போ c² n⁻⁻1 m⁻⁻2 வந்துடும். அப்போ எப்சிலன்0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா, எப்சிலான் அதுவே அந்த இடத்துல இது ரெண்டும் இடையில வந்து என்ன இருக்குது, எப்சிலான்னா அது வந்து என்னது, அது ஒரு மீடியம். இந்த இடத்துல வந்து வாட்டரோ அல்லது வேறு ஏதோ ஒன்று இருந்தால் ரெண்டு சார்ஜர் பார்ட்டிகல்ஸுக்கு இடையில் வேக்கமுக்கு பதிலாக வாட்டர் இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே எப்சிலான்0க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், எப்சிலான் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எப்சிலான்ங்கிறது அந்த வாட்டரோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ. ஓகேவா, சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வந்து இதோட மேக்னிடியூடுக்கான வேல்யூ. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக தான் அந்த ஃபோர்ஸ் எப்போவுமே என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதை தான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோர்ஸ் the force on the charge q2 exerted by the charge q1 always lie along the line joining the two charges. அப்போ q2 மேலே q1 எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த லைன் வழியாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதை அதோட வெக்டார் ரெப்ரசன்டேஷனோடு நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி எழுதலாம், இந்த எழுதுறதுங்கிறது எப்படி தெரிஞ்சு அந்த இது ரொம்ப முக்கியம். அப்போ ஃபோர்ஸ், அப்போ F21 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ F21 என்னது, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் டியூ டு சார்ஜ் 1. அப்போ ரெண்டாவது சார்ஜ் மேலே அல்லது q2 மேலே q1 எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது, அதுதான் வந்து என்னது F21. அப்போ F21 இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 q1 q2 டிவைடட் பை r. இப்போ ஆறுங்கிறது என்ன, ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ அதை ஒரு பொசிஷன் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ அந்த பொசிஷன் வெக்டார் என்னென்னு சொல்லலாம், ஃப்ரம் 1 to 2ன்னு எடுத்துக்கும் போது அது r12. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் q1 to q2 தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், r12. அது ஒரு பொசிஷன் வெக்டார். அப்போ q1 இங்கே இருக்குது, q2 இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ r1 இந்த டைரெக்ஷனில் இருக்கும், r12 இதோட பொசிஷன் வெக்டார். ஏன்னா அது q1லேருந்து q2க்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா, r12². அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அப்போ இது ரெண்டும் q1ம் q2வும் ரெண்டும் சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ q1 விட q2 என்ன பண்ணும், இந்த டைரக்ஷனில் அது ரிப்பல் ஆகும், அப்படி தானே. ஸோ F21ஓட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். அப்போ அந்த டைரக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, r12ஓட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷனில் தான் என்ன இருக்குது, F21 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், r12 கேப். அப்போ இந்த r12 கேப்புங்கிறது என்ன, r12 வெக்டாரோட யூனிட் வெக்டார். அப்போ இது அதோட டைரக்ஷனை மட்டும்தான் டினோட் பண்ணுது. அப்போ இந்த டைரக்ஷனும் F21ஓட டைரக்ஷனும் என்னது, சேம். ஓகேவா, இதுவே F12ஆக இருந்தால் சரியா, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் மேலே ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்போ அந்த சார்ஜ் வேல்யூ எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அப்போ நம்ம வந்து 1 to 2 பார்த்தோம், அப்போ 2 to 1 பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அல்லது r2 to 1ன்னு வச்சு பார்க்கும்போதும் எப்படி இருக்கும், இதே கேஸில் அந்த r12 r21ன்னு எடுத்துக்கிட்டால் செகண்ட் சார்ஜ்லேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜை பார்க்கும்போது பொசிஷன் வெக்டாரை நம்ம ஆப்போசிட்டாக வரையணும்.
அப்போ இப்போ வந்து ரெண்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மைனஸ் போடணும். ஓகேவா? அப்போ F21 1-2 எடுக்கும்போது சைன் மாறும், அல்லது R12 2-1 எடுக்கும்போதும் சைன் மாறும். ஏன்னா அது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் கூலும் லாவோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன். அப்போ ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், அதோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத இந்த லாலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, the force of attraction or repulsion between the two charges is directly proportional to product of their magnitude of charge and inversely proportional to square of distance between them. ஓகேவா? இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் வழியாக அது ஆக்ட் ஆகும். அப்புறம் இதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் இதோட லாவை அந்த டெஃபனிஷன் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிட் வெக்டார்லாம் வரைகிறோம்ல, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ லைன் ஜாயினிங் அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு சார்ஜஸையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அந்த மினிமம் டிஸ்டன்ஸ், இதை தாண்டி ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் பாசிபிளே கிடையாது. அப்போ அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வழியாக தான் ஆக்ட் ஆகும். அப்போ R12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் அதோட பொசிஷன் வெக்டார். ஏன்னா இது Q1, இது Q2. ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் எழுதும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, F21 எழுதும்போது அது வந்து என்னது, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. சார்ஜ் 1 சார்ஜ் 2 மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஆனால் R12 எழுதும்போது அது என்னது, சார்ஜ் 1க்கும் சார்ஜ் 2க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது சரியாக புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, இது ரெண்டையும் ஒரே மாதிரி எழுதக்கூடாது, தப்பாயிரும். ஓகேவா? சரி. அப்போ உங்களோட செகண்ட் பாயிண்டில் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ இந்த பொசிஷன் வெக்டார் R12வும் இப்போ R21 வரைஞ்சா எப்படி இருக்கும், அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ R12 வெக்டார் எப்படி இருக்கும், மைனஸ் ஆஃப் R21 வெக்டார். R12 வெக்டாரு R21 வெக்டாருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம அங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், F12 வெக்டார் மைனஸ் அது எப்படி இருக்கும், F21 வெக்டாருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நியூட்டனோட தேர்ட் லாவை. ஓகேவா? எல்லா இதுக்கும் என்ன இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த சார்ஜ் 1 சார்ஜ் 2வை என்ன ஃபோர்ஸ் கொடுத்து ரிப்பல் பண்ணுதோ அதே அளவு சார்ஜ் கொடுத்து சார்ஜ் 2 சார்ஜ் 1 என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் என்னது, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஓகேவா? அது நம்மளோட செகண்ட் பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் பாயிண்டில் அந்த பெர்மிட்டிவிட்டி, அந்த கூலும் கான்ஸ்டண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ கேங்கிறது என்னது, 1/4/ε0 எக்ஸ்பெரிமெண்டலாக அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதோட நியூமரிக்கல் வேல்யூ 9 × 10⁹ nm² c⁻⁻². அதில் ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் வேக்கம். அப்போ அதோட வேல்யூ வந்து என்னது, 8.85 × 10⁻12 அதோட யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பெர்மிட்டிவிட்டிங்கிறது என்னது, மீடியம் இங்கே ஒரு ஃபேக்டர். அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஏன்னா பெர்மிட்டிவிட்டினா அது எவ்வளவு பெர்மிட் பண்ணுது அந்த ஃபீல்டு லைன்ஸ். ஏன்னா ஒரு அது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் தன்னை சுற்றி எலக்ட்ரிக், நம்ம இதில் படிச்சிருக்கோம் கிராவிடேஷ்னல் அந்த இதில் எல்லாம் படிப்போம்ல, அது மாதிரி இங்கே வந்து ஒரு சார்ஜ் வந்து என்ன சொன்னோம், தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஃபீல்ட் லைன்ஸை அந்த மீடியம் எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணுது, ஓகேவா, அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டியை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே இப்போ 2 சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 சார்ஜஸோட சார்ஜ் வேல்யூ, அப்போ Q1ஓட வேல்யூ 1 கூலும், Q2ஓட வேல்யூ 1 கூலும், ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டால் அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன வரும், 1/ε0ஓட வேல்யூ 9 × 10⁹ இன்ட்டு 1 × 1 / 1². அப்போ என்ன வரும், 9 × 10⁹ நியூட்டன். அப்போ 2 1 கூலும் சார்ஜஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகியிருந்தால் அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு, 9 × 10⁹ நியூட்டன். இங்கே அந்த ஆர்டர் பாருங்கள், 10⁹ +9.
அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 9 × 10⁹ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், 2 சார்ஜஸுக்கு இடையில் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். பின்னாடி நம்ம ஒரு சம் பார்த்து இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பின்னாடி வரப்போகிற ஒரு சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ டே டு டே லைஃப்பில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸை நம்ம எங்கேயுமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லாமே என்னது, இந்த 1 கூலும் லெவல்ல எல்லாம் சார்ஜ்டு பாடிஸாகவே இருக்காது. அது எல்லாமே எப்படி இருக்கும், நானோ கூலுமாவோ மைக்ரோ கூலுமாவோ தான் இருக்கும். ஓகேவா, அதை தான் நம்ம 4வது பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறது எல்லாமே என்னது, இந்த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும் அண்டு நானோ கூலும். ஏன்னா இந்த 9 × 10⁹ நியூட்டன்கிறது ஒரு ஹியூஜ் ஃபோர்ஸ், கிட்டத்தட்ட 1 மில்லியன் டன் வெயிட்டுக்கு அது ஈக்குவல். ஓகேவா, 1 கூலும் சார்ஜுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ். பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது பாசிபிள் இல்லை. ஓகேவா, சரி. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஃபார்முலாவை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மீடியம், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை டிசைட் பண்ணுறதுல மீடியம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போ அந்த மீடியத்துக்கு என்ன இருக்குது, ஒரு பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா, இப்போ அது வேக்கமாக இருந்தால் அது எப்சிலன் நாட்டுங்கிறோம், அதுவே மீடியமாக இருந்தால் அது எப்சிலான்ங்கிறோம். ஓகேவா, அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் நம்ம ஒரு ரேஷியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்சிலன் ஆர். அப்போ எப்சிலன் ஆருங்கிறது என்ன, எப்சிலன் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிங்கிறது ஒரு ரேஷியோங்கிறதுனால இது என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. அப்போ எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலன் நாட். ஓகேவா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த இதெல்லாம் படிப்போம்ல, வேவ் லென்த்தெல்லாம் படிக்கும்போது அந்த மியூவோட வேல்யூலாம் கண்டுபிடிப்போம். அதுலேயும் இது மாதிரி சில ஃபார்முலாஸ் எல்லாம் வரும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரியா, அதாவது அந்த மியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும்போது அந்த இது படிப்போம்ல, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதே மாதிரி இதுலேயும் அந்த ஃபார்முலா ரிலேட் ஆகும். அப்போ இந்த எப்சிலன் ஆருங்கிறது என்ன, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டிவைடட் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா, அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோவை தான் நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிங்கிறோம். அப்போ ஒரு மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துட்டா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்சிலன் நாட்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துட்டா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வாட்டரில் இருக்குது, அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ உங்களுக்கு அந்த வாட்டரோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கொடுக்காம அந்த வாட்டரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கொடுக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூனா என்னது, அப்போ எப்சிலன் ஆரோட வேல்யூ 80 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 80 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வாட்டரோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். எப்படி, அப்போ ஃபார்முலாவில் F is equal to 1/4 Q1 Q2 divided by R². அப்போ இந்த எப்சிலானுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/4 எப்சிலன் ஆர் எப்சிலன் நாட் Q1 Q2 divided by R². அப்போ இந்த எப்சிலன் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எப்சிலனோட வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி Q1 Q2 எல்லாத்தோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்போ இந்த எப்சிலன் ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை சொல்ல வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்போ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ அப்படிங்கிறது, அப்போ இந்த பெர்மிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இதாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, வேக்கமோட கம்பேர் பண்ணும்போது அதோட பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, எப்சிலன் ஆர், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ வேக்கத்தில் இருக்கிறத விட வாட்டரில் அதோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ என்ன இருக்குது, 80 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்குது. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ வேக்கமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது, எப்சிலன் ஆரோட வேல்யூ என்னது 1. ஏன்னா அங்கே மீடியம்ங்கிறது என்னது, வேக்கம் தான். அப்போ வேக்கம் டிவைடட் பை வேக்கம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன தான் வரும், 1. அப்போ எந்த மீடியத்தோட வேல்யூவும் லெஸ் தென் 1 இருக்குது, எந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ என்ன இருக்காது, லெஸ் தென் 1 இருக்காது. எல்லாமே என்னது, மற்ற எல்லா மீடியத்துக்கும் எப்சிலன் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும்.
அப்போ இருக்கிறதுலே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு கம்மி? வேக்கமுக்கு. அதோட வேல்யூ எவ்வளோ? 1. மற்ற எல்லா மீடியத்துக்குமே அது என்னது? அதிகம் தான். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? வேக்கமோட கம்பேர் பண்ணும்போது அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி எத்தனை டைம்ஸ் அதிகம், அதை தான் இந்த ஃபார்முலாவில் சொல்லலாம். எப்சிலன் ஆருங்கிறது எத்தனை டைம்ஸ் இதோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ வேக்கமோட பெர்மிட்டிவிட்டி விட எத்தனை டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. ஓகேவா? அப்போ இந்த எப்சிலன் ஆர் இந்த பெர்மிட்டிவிட்டி வந்து அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ எப்சிலன் ஆரோட வேல்யூ அதிகமாக அதிகமாக அங்கே ஃபோர்ஸ் என்னாகும்? குறையும். ஓகேவா? அப்போ எந்த மீடியத்துக்கு பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கம்மியோ அங்கே தான் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ எந்த மீடியத்தில் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கோ அங்கே ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது கூட ஒரு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெர்மிட்டிவிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது? ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இதை பற்றி தான் நம்மளோட 5th பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ இதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கூட கேளுங்க. 6th பாயிண்ட்டு, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், கொஞ்சம் ஈஸியான பாயிண்ட்டும் கூட. கூலும் லாஸுக்கும் நியூட்டன் லாஸுக்கும் இடையில இருக்கிற கம்பேரிசன். அப்போ நம்மளுக்கு தெரியும் நியூட்டன்ஸ் லாங்கிறது ரெண்டுமே இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அதோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்வர்ஸ் ஸ்கொயர் லான்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்குது? 2 சார்ஜஸ் இடையில இருக்கிறதா இருக்குது. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது? 2 மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில இருக்கிறதா இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 6.626 × 10⁻¹9 சாரி 10⁻11. அதுவே கூலும் கான்ஸ்டன்டோட வேல்யூ 9 × 10⁻9. அப்போ கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப அதிகம். எது? கூலும் கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை விட எப்போவுமே மேக்னிடியூடில் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னது? ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மீடியமை பொறுத்து அது மாறாது. ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்னது? டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். அப்போ அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வேல்யூ அதோட நேச்சரை பொறுத்து அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் என்னாகும்? வேரி ஆகும். ஓகேவா? 4வது பாயிண்ட், அந்த மாஸ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மூவிங்கில் இருந்தாலும் சரி கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூவில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஆனால் சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் அங்கே வந்து என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். அது மூவ் ஆகும்போது அங்கே அடிஷ்னலாக இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்னது? லொரான்ஸ் ஃபோர்ஸ். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்மளோட 3rd 4th யூனிட்ஸில் நம்ம படிப்போம். அப்போ சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அங்கே கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அது மூவ் ஆகும்போது அங்கே என்ன வரும்? லொரான்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 7th பாயிண்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். அதாவது F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்னது? F21. இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம அங்கே எடுத்துருப்போம்ல 6th யூனிட்டில், அதாவது 11th வந்து பாயிண்ட் மாசஸ்ன்னு எடுத்துப்போம். எதனால எடுத்துப்போம்? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட சைஸ் ஷேப்பை பொறுத்து அந்த இது மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் மாஸாக எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கேல்குலேஷன்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ அதுக்கான முக்கியமான கண்டிஷன் என்ன? அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டர். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டரை விட அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம அந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதோட அதோட டயாமீட்டரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி கன்சிடர் பண்ணிக்கும்போது நம்மளுக்கு கால்குலேஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இந்த கூலும் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேயே இதாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த லைன் பாருங்கள். கூலும் டிஸ்கவர்ட் ஹிஸ் லா பை கன்சிடரிங் த சார்ஜ் ஸ்பியர் ஆஃப் அ டார்ஷன் பேலன்ஸ் அஸ் அ பாயிண்ட் சார்ஜஸ்
the distance between the charged spheres is much greater than their radius of the sphere. அப்போ இவர் அந்த கூலும் அந்த இதை கண்டுபிடிக்கும் போது டார்ஷன் பேலன்ஸில் அந்த சார்ஜஸை பற்றி கண்டுபிடிக்கும் போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதோட அந்த ஸ்பியரோட டார்ஷன் பேலன்ஸில் நான் அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல ஹென்ரி கேவெண்டிஷ், அந்த கண்டுபிடிச்சப்போ அவர் இதே மாதிரி தான் பண்ணுவார். அப்போ அந்த டார்ஷன் பேலன்ஸில் இவரும் யூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்பியர்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட ரேடியஸை விட அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக அல்லது பாயிண்ட் சார்ஜஸாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்போ நியூட்டனோட கூலுமோட இந்த லா வந்து எதுக்கு தான் வேலிட், பாயிண்ட் சார்ஜஸுக்கு. ஸோ நம்ம நேச்சரில் நம்ம இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ஐடியல் கண்டிஷனில் நம்ம வந்து அதெல்லாம் பாயிண்ட் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கால்குலேஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓரளவு கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் நிறையா சம்ஸ் தரலாம். பட் இப்போ இந்த லாக்டவுன் டைம்ங்கிறதுனால என்கிட்ட சம் புக்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருக்குது. நான் சம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கூட அது ரெடி பண்ணி கூட இன்னொரு வீடியோஸாக நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க.